வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். காசாவில் நடக்கும் போர் தீவிரம் குறைந்துள்ள நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தொடங்கியுள்ள போர் பல நகரங்களில் 9வது நாளாக தொடர்கிறது. நீண்ட மற்றும் அழிவுகரமான இந்த போரில் சமீபகால இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களில் ஒன்று மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பாலஸ்தீனிய செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அது சமீபகால இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல். அதிகாலை நேரத்தில் வாகனங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய விமான தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். பாலஸ்தீனிய அதிகார சபையின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வஃபா ஃபரா நகரில் இந்த மரணங்களை அறிவித்தது. பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி இதுவரை நடந்த தாக்குதல்களில் குறைந்தது 39 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 145 பேர் காயமடைந்தனர். ஏற்கனவே பேரழிவுகரமான ராணுவ தாக்குதலின் எண்ணிக்கையினை அவர்கள் சேர்த்துள்ளனர். ஃபராவில் நடந்த தாக்குதல் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்ட ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்க துருப்புக்களை குறிவைத்து குண்டுகளை வீசியதாகவும் அதில் கொல்லப்பட்டவர்கள் ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்க துருப்புக்கள் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனிய ஆயுத இயக்கங்களை ஒடுக்குவதற்கும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் தாக்குதல்களை எதிர்த்து போராடுவதற்குமான ஒரு முயற்சியாக இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கொல்லப்பட்டவர்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பொதுமக்களும் உள்ளார்கள் என்று பாலஸ்தீனிய செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான சரயா அல் குட்ஸ் மேற்கு கரையின் ஜெனின் நகரில் உள்ள ஹமாமா அச்சில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ ஜீப்பை நோக்கி 2 வெடிகுண்டுகளை வீசி வெடிக்கச் செய்ததாக கூறியுள்ளது. தமது துருப்புக்களின் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பதுங்கியிருப்பின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ராணுவ ஜீப் தாக்கப்பட்டதாக சரயா அல் குட்ஸ் மேலும் தெரிவித்துள்ளது. அதன் துருப்புக்கள் மேற்கு கரை நகரமான நப்லுஸுக்கு கிழக்கே பலாடா அகதிகள் முகாமின் சந்துக்குள் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தை மேலும் ஆச்சரியங்களுடன் அச்சுறுத்துவதாகவும் அறிவித்தது. அதே சூழலில் பாலஸ்தீனிய முஜாஹிதீன் இயக்கத்தின் இராணுவ பிரிவான முஜாஹிதீன் படைப்பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட வடமேற்கு கரையில் உள்ள ஜெனின் முகாமில் உள்ள அபு அல் அசல் தெருவில் ஒரு இஸ்ரேலிய புல்டோசரில் வெடிக்கும் சாதனத்தை வெடிக்க செய்வதாக அறிவித்தது. அந்த தாக்குதல் ஒரு நேரடி வெற்றி என்று அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி லெபனானில் இருந்து இயக்கப்படும் அல்மைடின் தொலைக்காட்சி இஸ்ரேலிய படைகள் அல் அன்சார் மசூதிக்கு அருகில் வசிக்கும் குடும்பங்களை தங்கள் வீடுகளை காலி செய்ய சொன்னதை உறுதிப்படுத்தியது. மக்கள் வெளியேறிய பின் அந்த வீடுகளை வெடிக்கச் செய்யும் நோக்கத்தை அவர்களுக்கு தெரிவித்தது. 2023 அக்டோபரில் இதே அல் அன்சார் மசூதியை இஸ்ரேலிய ராணுவம் குண்டு வீசி தாக்கியது. அப்போது அல் அன்சார் மசூதி பாலஸ்தீனிய இயக்கத்தினரின் கட்டளை தளமாக இயங்குவதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டிருந்தது. மேற்கு கரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் வாழும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு இத்தகைய சோதனைகள் கிட்டத்தட்ட தினசரி யதார்த்தமாகிவிட்டன. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலில் இருந்து 600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் ராணுவ தாக்குதல்களிலும் ஜூத குடியேற்றக்காரர்களின் கைகளாலும் கொல்லப்பட்டுள்ளனர். ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்கங்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் சிலரை தமது இயக்கங்களின் உறுப்பினர்களாக கூறியுள்ளனர். அதே நேரத்தில் தாக்குதல்களில் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை செஞ்சிலுவை சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஃபராவில் நடந்த விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட 36 பேரும் யாரும் தமது இயக்க உறுப்பினர்கள் என்று எந்த இயக்கமும் கூறவில்லை. மேலும் ஹமாஸ் ஒரு அறிக்கையில் அவர்களை மேற்கு கரையின் குடியிருப்பாளர்கள் என்று குறிப்பிட்டது. கடந்த 9 நாட்களாக நடக்கும் போரில் இராணுவ தாக்குதல்கள் பல நகரங்கள் மற்றும் கிராமங்களின் பாலஸ்தீனியர்கள் மீது முன்னோடியற்ற எண்ணிக்கையில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. அது தவிர போர் காரணமாக மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு கரை நகரங்களான ஜெனின் மற்றும் துல்கர்ஹம்மிலில் பல குடியிருப்பாளர்கள் தங்கள் வீட்டுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பல நாட்களாக சிக்கிக் கொண்டுள்ளனர். இஸ்ரேலிய படைகள் தங்கள் கதவுகளுக்கு வெளியே கவச வாகனங்களுடன் செயற்படுவதாக அவர்கள் கூறினார்கள். இஸ்ரேலிய ராணுவ புல்டோசர்கள் பல இடங்களில் முழு தெருக்களையும் கிழித்தறிந்துள்ளன. தெருக்களை ராணுவ புல்டோசர்கள் கொண்டு கிளறுவது பற்றி கருத்து தெரிவித்த இஸ்ரேலிய ராணுவம் ஆயுதமேந்திய இயக்கங்களால் புதைக்கப்பட்ட மேம்பட்ட வெடிப்பொருட்களை கண்டறிவதற்கான முயற்சி என்று அதை அழைக்கிறது. மேலும் துப்பாக்கி ஏந்திய ஸ்னைப்பர்கள் கூரைகள் மற்றும் வீடுகளுக்குள் நிலைகளை எடுத்துள்ளார்கள் என்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய படைகள் தெருக்களில் பரவியதான் 49 வயதான ஹஃபா அபு சரூர் அவரது குடும்பத்தினர் கடந்த 5 நாட்களாக ஜெனினின் கிழக்கு பகுதியில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை. 6 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய படையினர் அவர்களின் வீடுகளுக்கு நுழைந்து தேடுதல் நடத்திய போது எந்த ஒரு ஆயுதமோ வெடிப்பொருளோ கிடைக்கவில்லை என்று ஹஃபா அபு சரூர் தெரிவித்தார்.
அவர்களின் வீடுகளின் சுற்றுப்புறங்கள் இதற்கு முன் பல தடவைகள் சோதனை செய்யப்பட்டன என்றார் அவர். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் மேற்கு கரையில் நடக்கும் தாக்குதல்களின் காரணம் தீவிரவாதத்தின் மீள் எழுச்சி என்று குறிப்பிட்டு அதை எதிர்த்து IDF தனது முழு வலிமையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் தொடங்கிய போருக்கு பின் மேற்கு கரையின் பகுதியில் வன்முறைகள் சிறிது சிறிதாக அதிகரித்து கடந்த 9 நாட்களாக உச்சநிலைக்கு சென்றுள்ளன. மேற்கு கரையிலும் இஸ்ரேலிலும் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்க முயற்சிப்பதாக கூறி இஸ்ரேலிய படைகள் தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதால் மேற்கு கரையில் தொடர்ந்து வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன.